இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா, எ பஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் வித் அன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 5 மீட்டர் per second square. At the same time, a car traveling with a constant velocity 50 meter per second overtakes and passes the bus. How fast the bus traveling when they are side by side? அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பஸ்ஸு வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெஸ்ட் ஜீரோன்ற இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய ஆக்சலரேஷன் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் பஸ்ஸு. ஓகேங்களா? அதே நேரத்துக்கு ஒரு கார் இருக்குது. அது கார் பஸ்ஸோட சின்னதாக போடுது. கார் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 50 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்போ வந்து காரும் பஸ்ஸும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சந்திக்குது. அப்படி சந்திக்கும்போது பஸ்ஸோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரைட், இப்போ இங்கேருந்து ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் மீன்ஸ் இதுக்கு ஏற்கனவே இனிஷியல் வெலாசிட்டி 50 மீட்டர் per செகண்ட் இருக்குது. பட் யூனிஃபார்ம் ஸ்பீடு, இது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. இந்த கேஸ் ஆஃப் பஸ்ஸில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஆகவே அதுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ நமக்கு என்ன தெரியும்? S ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் வச்சு தான் நம்ம இந்த கணக்கை தீர்க்க போகிறோம். இப்போ ரெண்டு கேஸ்லையுமே வந்து எஸ் ஒன்று தான். ஏன்னா ஒரே தூரத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகினா ஏதோ ஒரு தூரத்தில் ரெண்டுமே ஒன்றா சந்திக்க போகுது. அப்போ எஸ் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த கேஸ் ஆஃப் பஸ்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூடி வந்து 0. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த கேஸ் ஆஃப் காரில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஏ இஸ் 0. ஓகேங்களா? ரெண்டுமே எஸ். அப்போ யூடி ஈக்குவல் டு ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? யூடி ஈக்குவல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு டீயை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த டி ஸ்கொயர்டு வந்து அங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு இங்கே வந்திருக்கும். அப்போ 2u பை ஏ ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டீன்னு இருக்கும். அந்த வகையில் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? நம்ம வந்து இந்த டீயை கட் பண்ணோம்னா 2u. 2uன்றது எவ்வளவு? 2 இன்ட்டு பஸ்ஸோட ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி டிவைட் பை இது காரோட வெலாசிட்டி, இது பஸ்ஸோட ஆக்சலரேஷன். பஸ்ஸோட ஆக்சலரேஷன் 5. ரெண்டையும் கட் பண்ணணும்னு சொன்னாக்க 10 இன்ட்டு 2 20 மீட்டர் பர் 20 செகண்டு. 20 செகண்டு. அப்போ ரெண்டுமே 20 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா? ரெண்டுமே 20 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சோம்னு சொன்னாக்க நமக்கு வெலாசிட்டி எவ்வளவு? யாரோட வெலாசிட்டி? ஃபைனல் வெலாசிட்டியாக பஸ்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த ஃபார்முலா போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் வந்து 0 பஸ்ஸு கேஸில் யூ ஸ்கொயர் 0. 2 இன்ட்டு ஏ வந்து 5. எஸ் வந்து எவ்வளவு? நமக்கு எஸ்ன்றது நத்திங் பட்டு டைம் இன்ட்டு இதுதான் வெலாசிட்டி இல்லைங்களா? யூடி அப்படி சொல்லுவாங்க. கார் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே டைம் வந்து 20 செகண்டு. கார் வந்து 50 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போகுது. அதுவே பஸ்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா எஸ் வந்து ஒன்று தான். காருக்கு போட்டாலும் பஸ்ஸுக்கு போட்டாலும் ஒன்று தான். அந்த வகையில் நம்ம கார்னு போட்டுக்கிறோம். அந்த எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கிறக்க அதனுடைய வெலாசிட்டியை போட்டுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்க வி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இது 2 10 200 இன்ட்டு 5 போது 10,000 வந்திருக்கும். வி ஸ்கொயர்டு வந்து 10,000. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 100 வந்திருக்கும் மீட்டர் பர் செகண்டு. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, a body freely falling from a height h describes 7h/16 in the last second of its fall. The height h is g is equal to 10 meter per second squared. அப்படியே எடுத்துக்கோங்க இருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாடி வந்து ஃப்ரீலி ஃபால் ஆகுது.
ஒரு பாடி ஹச் அப்படின்ற ஹைட்லேருந்து ஹச்ன்ற ஹைட்லேருந்து ஃப்ரீலி ஃபால் ஆகுது. இது வந்து ஹச், இது வந்து ஹச் அப்படின்ற ஹைட்லேருந்து. ஓகேங்களா? லாஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு அப்படின்னாக்க 7h/16 டிஸ்டன்ஸை ஃபால் பண்ணியிருக்கு லாஸ்ட்டு செகண்டில். அப்படின்னாக்கா ஹச் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், யூடி ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரீலி பாலிங் பாடிக்கு 0. அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வந்து நமக்கு எஸ்ஸாக நிற்கும், ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இப்போ எஸ்என் அப்படின்ற ஃபார்முலா போடுறோம் அப்படின்னு வச்சாக்க இந்த 7h/16 எப்படி ஆயிருக்கும் அப்படின்னாக்கா யூ ப்ளஸ் ஜி இன்ட்டு என் மைனஸ் ஆஃப் இந்த ஃபார்முலாவில் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா என்ன ஆயிருக்கும், யூ வந்து 0. அப்போ 7h/16 ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்திருக்கும் உங்களுக்கு ஜி இன்ட்டு என் மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? என் மைனஸ் ஆஃப். இந்த எண்ணை வந்து நம்ம டீன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எண்ணை வந்து டீன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இங்கே ஜி இன்ட்டு என் அல்லது ஜி இன்ட்டு டி மைனஸ் ஜி இன்ட்டு ஆஃப்னு இருக்கும். இங்கே நம்ம ஹச்சுக்கு பதிலாக இதை போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஸும் ஹச்சும் ஒன்று தான். அப்படி போட்டோம்னா 7 இன்ட்டு ஆஃப் இருக்க போது ஜி இன்ட்டு டி ஸ்கொயர் இருக்கும். அப்போ இங்கே ஜி இருக்கும் மைனஸ் ஜி ஆஃப்னு இருக்கும். இந்த ஜியை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அங்கே மல்டிபிள் கொண்டு போட்டோம்னா 7t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன இருக்கும் 2t மைனஸ் இங்கே ஆஃப் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஆஃப் வந்து 1 இருக்கும். இது நாம் காரணிப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வேறு 16 இருக்குது, சாரி இங்கே ஒரு 16 வேறு இருக்குது இல்லைங்களா? இங்கே 16 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 32 இருக்கும். 32 இது வந்து 32 ஆஃப் 16 இருக்கும். அப்போ 7t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 32t மைனஸ் 16 இருந்திருக்கும். இதை நம்ம வந்து நம்ம ஃப்ராக்ஷனேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதாவது டீயோட வேல்யூ இல்லைங்களா? அப்போ 7t ஸ்கொயர் மைனஸ் 32t ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம டீயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. t is equal to 4 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இந்த டைம் வந்து நமக்கு 4th செகண்டில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதா இந்த இது 7h/16 அப்படின்றது இல்லைங்களா? இப்போ t is equal to 4 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு என்ன தெரியும், 4 செகண்ட்ஸ் ஃபால் ஆச்சுன்னு சொன்னாக்கா ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டு. அப்போ h is equal to ஆஃப் ஜிக்கு வந்து 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. டி ஸ்கொயருக்கு 16 இங்கே அடித்தோம்னா 5 இன்ட்டு 16 10 இன்ட்டு 8 80 மீட்டர். h வந்து 80 மீட்டர் ஹைட்லேருந்து அது ஃபால் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த கணக்கில் இதில் பார்த்தீங்க, இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா the ratio of time taken by a freely falling body to cover first meter, second meter, third meter, it is going on like that. What is the timeனு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இருக்குது, இந்த ஃப்ரீலி ஃபாலிங் பாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஃபால் ஆகுதுனாக்கா ஃபஸ்ட்டு 1 மீட்டருக்கு என்ன டைம் எடுத்தது, இது 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க இந்த தூரம். அதே இன்னொரு செகண்ட் 1 மீட்டர், தேர்டு 1 மீட்டர், ஃபோர்த் 1 மீட்டர், இப்படி ஒவ்வொரு மீட்டருக்கும் என்ன டைம் எடுத்தது. இது T1, இது T2, இது T3, இது T4 அப்படின்ற டைம் எடுத்துக்கிட்டே வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒவ்வொரு மீட்டரையும் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த T1, T2, T3யோட ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்க முதல்ல S is equal to UT ப்ளஸ் ஆஃப் GT ஸ்கொயர்டு இதில் UT வந்து 0 நமக்கு தெரியும், இது ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு. அப்போ ஆஃப் GT ஸ்கொயர்டு இருக்கும், S வந்து 1 மீட்டர் தான், எல்லா கேஸ்லையுமே 1 மீட்டர் தான். ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப வெலாசிட்டி வேறு. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0, இங்கே ரொம்ப கொஞ்சம் வெலாசிட்டி கூடும், இங்கே ரொம்ப கூடும், இங்கே கொஞ்சம் அதை விட கூடும், இங்கே அதை விட கூடும், அதை விட இங்கே கடைசியில் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்க நமக்கு V ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எப்படி இருக்கும், V ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்கும், √2gh இருக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. mgh ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்முலா வச்சு V ஃபைனல் கண்டுபிடிச்சுன்னா அப்படி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க போக போக போக
ஒரே அளவிலான தூரத்தை கடப்பதற்கான டைம் என்பது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சாலே இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து √1:√2:√3ன்னு கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது ஆன்சர் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா √2:√4:√8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஓகேவா? டைம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். 2:3:4 அப்படின்னு போகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஆட்டோமேட்டிக் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னாக்கா √2 மைனஸ் √1 இங்கே √3 மைனஸ் இந்த √2. ஓகேங்களா? இப்போ 4 இருக்கப்போது √4 மைனஸ் √3. இப்படி இது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா a body is dropped from a height of 122.5 meter. If it is dropped after 3 seconds and again released, further time of descent is g is equal to 9.8 meter per second squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாடி வந்து 122.5 அப்படின்ற ஹைட்லேருந்து விழுகுது. அப்போ ஃப்ரீலி பாடி 122.5. ஓகேங்களா? அப்படி விழுகும்போது இங்கேருந்து விழுகுதுன்னா 3rd செகண்டில் கடக்கும்போது அதை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. கொஞ்சம் நிறுத்திட்டு திருப்பி ட்ராப் பண்ணுறாங்க. அகைன் ஃபால் ஆகுது. அப்படின்னாக்கா இந்த கிரவுண்டை வந்து டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே கணக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறோம். அங்கே 125ன்னு வச்சுருக்கிறோம். ஓகேவா? ரைட். அங்கே ஜியை வந்து 10ன்னு வச்சுருக்கிறோம். நாம் அப்படி வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து 3 செகண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ h எவ்வளவு? s is equal to half gt square. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ half gt square. டீக்கு வந்து நம்ம 3 செகண்ட்ஸ்னு போட்டோம்னா half இன்ட்டு ஜிக்கு அவங்க 9.8 கொடுத்துருக்குறாங்க. டீக்கு வந்து நாம் 3 × 3 9 ஆயிரும். ஓகேங்களா? இது ரெடி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 4.5 இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கடந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸை வந்து கழிச்சிட்டோம்னா மீதி டிஸ்டன்ஸை இங்கே நிறுத்திடுறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அகைன் 0 ஆக போகுது, திருப்பி ஃபால் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ஃபாலோ ஆகும்போது எவ்வளோ டைம்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ டைம் என்ன ஆகிருக்க போகுது? இப்போ அந்த ஹைட் எவ்வளவு? 122.5 மைனஸ் 9.8 இன்ட்டு 4.5. ஓகேங்களா? இந்த ஹைட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தா நமக்கு வேலை முடியுது. இது வந்து 44 பாயிண்ட்டு. இது ரெண்டையும் கழிச்சோம்னா இதுலேருந்து இது வந்து 44.1ன்னு வருது. இப்போ 122.5ல் கழிச்சோம்னு சொன்னாக்க 78.4. இந்த ஹைட் வந்து 78.4. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதே கால்குலேஷன் தான். ஆனால் டி ஸ்கொயர்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 78.4 எஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு டி ஸ்கொயர்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதே ஃபார்முலா தான். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க டி ஸ்கொயர்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 78.4 s is equal to 78.4. இந்த ஆஃப் வந்து இங்கே வரும்போது 2 ஆயிரும். ஈக்குவல் டு ஜிக்கு வந்து 9.8ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதை கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 8ன்னு வரும். 8 2 16. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. டி ஈக்குவல் டு 4 செகண்ட் தான். திருப்பி இந்த 3 செகண்ட்ஸ் போக விழுகும். இதே கணக்கு அவங்க மாற்றி எப்படி கேட்பாங்கன்னா டோட்டல் டைம் எவ்வளோன்னு கேட்டுவாங்க. அப்போ 3 ஆட் பண்ணி 7 செகண்ட்ஸ் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லது இந்த ஹைட்டை கேட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்றி இதே கணக்கை வச்சுக்கிட்டு இதே நம்பர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேறு விஷயங்களாக அவங்க கேட்கலாம்.